ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். வேதாகம பெண்கள் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு பெண்களை குறித்து அவங்களுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வேதாகம பெண்களில் அவங்களுடைய குணங்கள் நமக்குள் வர வேண்டும். எது தவறான காரியங்கள் அவங்க செஞ்சாங்களோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம அப்புறப்படுத்த வேண்டும்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாக பார்க்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம தொடர்ச்சியாக வேதாகம பெண்கள் தலைப்பில் பார்க்க போகிற ஒரு சகோதரி ரூத் 1ஆம் அதிகாரம் 4. இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். இங்கே நாம் பார்க்கிற ஒரு சகோதரி, அவங்க பேர் என்னன்னா ரூத். ரூத் யாருன்னா ஒரு மோவாபிய பெண். அந்த நகோமி யார் என்றால் அவங்க பெத்லெஹேமில் உள்ள ஒரு குடும்பத்தார். அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த மோவாப் தேசத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். அங்கே தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் பெண் கொள்ளுகிறார்கள். அதில் ஒரு மருமகளுடைய பேர் தான் என்னது, ரூத். ஹல்லேலூயா. ரூத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரூத்னா சிநேகிதி என்று அர்த்தமாம். சிநேகிதி என்றால் சிநேகம், நேசம், அன்பு, பாசம். அந்த சிநேகத்துக்கு இத்தனை விளக்கம் இருக்குது. அப்போ இந்த ரூத் ஒரு அன்பு நிறைந்த மகளாய் காணப்படுகிறாள். அவள் பேர் எப்படியோ அப்படியே அவள் இருக்கிறாள். சிநேகிதி என்றால் சிநேகம் அவளுக்குள் இருந்தது. அவளுக்குள் அளவு கடந்த அன்பு அவளுக்குள் இருந்துச்சு. அன்பு நிறைந்தவளாய் காணப்படுகிறாள். ரூத் புத்தகத்தில் ரூத் உயர்ந்திருக்கிறாள். எப்படி உயர்ந்திருக்கிறாள்னா அவளுடைய அன்பின் நிமித்தமாக, அவளுடைய அந்த அன்பின் கிரியைகள் நிமித்தமாக அவள் உயர்ந்திருக்கிறாள். ஆவிக்குரிய கனிகள் நிறைந்த வாழ்க்கை அந்த ரூத்துக்குள் இருந்தது. 1 கொரிந்தியர் 13:13 நம்ம பார்க்கிறோம், எல்லாவற்றிலும் அன்பே பெரியது. அன்பு நிறைந்த வாழ்க்கை. இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12, அன்பு தணிந்து போகும். அதான் எங்க பாருங்க, அன்பு இல்லாத தன்மை. கணவன் மனைவிக்குள் அன்பு இல்லை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் அன்பு இல்லை. அன்பு தணிந்து போகும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை மற்றவர்களுக்கு அன்பு தணிந்து போகலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எது தணிந்து போகக்கூடாது, அன்பு ஒருபோதும் தணிந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதான் அதே 1 கொரிந்தியர் 14:1 சொல்லப்பட்டிருக்கு, அன்பை நாடுங்கள். எதை நம்ம நாடணுமா, அன்பை நாடணும். யாவரிடம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 1 கொரிந்தியர் 13 ஃபுல்லாக வாசிங்க. அன்பினுடைய விளக்கம் அதில் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு எப்படிலாம் இருக்கும், தாங்கும், சகிக்கும், நண்பும், இருமாப்பா இராது, தீங்கு நினையாது, சினம் கொள்ளாது, சந்தோஷப்படும், தற்பொழிவை நாடாது. இதெல்லாம் நிறைய சொல்லப்படுது. நமக்குள்ள என்ன அதிகமாக இருக்கணும், அன்புள்ள சுபாவம் இருக்கணும். எல்லாருடையும் எப்படி பழகணும், நம்ம அன்புள்ளவங்களாக இருக்கணும். இயேசு அதுதான் விரும்புகிறார். அதான் இயேசு சொல்லுகிறார், அன்பை பற்றி முதலாவது யாத்திரம் 20:6 சொல்லப்பட்டிருக்குது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. அதே வார்த்தையை மத்தேயு 22 அதிகாரத்தில் 38-39 நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். நீ முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. எப்படி அன்பு கூறணுமா, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆன்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. எப்படி நம்ம ஆண்டவரிடம் அன்பு கூறணும், முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலத்தோடு அன்பு கூறணும். அப்படின்னா என்ன, நம்ம அன்பு கூறுவதில் சலர்ச்சி போயிடக்கூடாது. அதிகமாக ஆண்டவரை நேசிக்கணும். நம்முடைய நேசம் ஆண்டவர் மேலே அதிகமாக இருக்கணும். முழு பலன். அப்படியே நம்ம ஜெபிக்கும் போது முழு பலத்தோடு ஜெபிக்கணும். ஆராதிக்கும் போது முழு பலத்தோடு ஆராதிக்கணும். அல்லேலூயா. அதுதான் அன்பு. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே என்ன கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு ஜெபிக்கிறார், முழு பலத்தோடு ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் போது என்னாகுது, அவருடைய வேர்வை இரத்த துளிகளாக என்ன செய்யுது, பூமியில் விழுது. நம்ம ஜெபிக்கும் போது கொஞ்சம் வேர்வை வந்துட்டா போதும், நம்ம ஜெபம் ஓட மாட்டேங்குது. ஏன் வேர்க்குது? எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பலம், முழு பலத்தோடு நீ அன்பு கூறுவாயாக.
முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக. ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம், முழுமையா ஜெபிக்கணும். ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், முழுமையா ஆராதிக்கணும். கர்த்தரை தேடும் போது முழுமையா கர்த்தரை தேடணும். அந்த அன்பு கூற வேண்டும். முதல் கற்பனை என்னது? கர்த்தராகிய தேவனிடத்தில் நாம் எப்படி இருக்கணுமா? அன்பு கூற வேண்டும். இப்போ நம்முடைய கர்த்தருடைய அன்புக்கு நடுவில் யாரையும் விடக்கூடாது. அநேகம் என்ன செய்கிறாங்க? அவனுடைய அன்புக்கு நடுவில் எல்லாம் உலக அன்பு வந்துடுது. கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லா அன்பும் வந்து கர்த்தர் மேலே அன்பு என்ன செஞ்சிருந்தது? அநேகருக்கு குறைந்து போயிடுது. அன்பு அதிகரிக்க வேண்டும். ரெண்டாவது, மத்தேயு 22:39 சொல்லி, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நீ. முதலாவது அன்பு யார் மேலே இருக்கணும்? தேவன் மேல் இருக்க வேண்டும். ரெண்டாவது அன்பு யார் மேலே இருக்கணும்னா நம்ம மேலே இருக்கணுமா? ரெண்டாவது அன்பு யார் மேலே இருக்கணும்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. நம்ம மேலே நம்மளை நாம் நேசிக்கணும். அநேகம் என்ன செய்ய மாட்டாங்க? தன்னைத்தான் நேசிக்க மாட்டாங்க. ஆமாம், நீ இதுக்கெல்லாம் லாய்க்கப்பட்டு வர மாட்டேன். நிறைய பேர் சொல்லுவ பாருங்க, நீலாம் ஒரு மனுஷியா? உனக்கு இதெல்லாம் தேவையா? உனக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் ஒரு கேடா? உனக்கு அது ஒரு இதுவா? என்னெல்லாமோ நம்மளையும் நம்ம என்ன செய்வோம்? நம்ம திட்டிக் கொள்ளுகிறோம். நாம் நம்மை நேசிப்பதில்லை. அப்படின்னா என்ன? அநேகர் நேசிக்கிறது உண்டு, அந்த முழுமையாய் நம்ம நேசிக்க வேண்டும். அநேகர் தன்னைத்தான் நேசிப்பதினால் என்ன செய்யறதில்லை? வேறு எந்த காரியமும் செய்கிறது, தன்னையே ரொம்ப நேசிப்பாங்க. அப்படி அல்ல. அன்பு முதலாவது யாருக்கு தான் போகணும்? தேவனுக்கு. ரெண்டாவது யாரை நேசிக்கணும்? நம்மை நாம் நேசிக்க வேண்டும். தேவன் கொடுத்த இந்த உயிர், தேவன் கொடுத்த இந்த சரீரம், தேவன் கொடுத்த இந்த ஆத்துமா, இதை நம்ம என்ன செய்யணும்? பயபக்தியாய் நேசித்து பாதுகாக்கணும். இந்த தேவன் கொடுத்த இந்த ஆத்துமாவை, இந்த ஆவியை, இந்த சரீரத்தை பழுதற்றதாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்ம அதுதான் உண்மையான அன்பு. அவரை நேசிக்கிறது போல நம்மளை நேசிக்கணும். நாம் கரைப்பட்டு விடக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாமல் போய்விடக்கூடாது. நம்ம எப்படி தேவனுக்கு பழுதற்ற அன்பை காட்டுகிறோமோ அதே போல நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் என்ன செய்? நீ அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. அன்பை மாற்றி போட்டுடக்கூடாது. பிறரிடம்னா என்ன? நமக்கு அடுத்தது யாருக்குதா? நம்முடைய கணவர், இல்லைனால் மனைவி, பிள்ளைகள், தாய் தகப்பன். நம்முடைய அன்பு, அதாவது பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. எப்படி நமக்கு அன்பு கூறுகிறோமோ அதே அன்பு நம்ம யாருக்கு கொடுக்கணுமா? நம்முடைய குடும்பத்தாருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ரூத் என்ன செஞ்சாங்க? குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் நேசித்தாங்க. குடும்பத்தில் எல்லார் மேலும் ஒரு பாசம் வச்சுருந்தாங்க இந்த ரூத். அந்த அன்பை தேவன் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு பெண் என்றால் நேசமுள்ளவங்களாக இருக்க வேண்டும். குடும்பத்தாரை நேசிக்க வேண்டும். தகப்பன் வீட்டை நேசிக்க வேணும். கணவர் வீட்டை நேசிக்கணும். நம்முடைய கணவர் பிள்ளைகளை நேசிக்கணும். அந்த அன்பை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக, இந்த ரூத் தயை பெறுகிறவளாய் காணப்படுகிறாள். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? ரூத் எப்படிப்பட்டவளாக இருக்கிறா? தயை பெற்றவளாய் இருக்கிறாள். நகோமி சொல்லுகிறாங்க, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல. அப்போ அவள் தயை செய்கிறாள். யாருக்கெல்லாம் தயை செய்கிறாளா? மரித்து போனவர்களுக்கும். யாரெல்லாம் அங்கே மரித்து போனா? தன் மாமனார் மரித்து போனார், தன்னுடைய கணவர் மரித்து போனார், தன்னுடைய கொழுந்தனார் மரித்து போனார். இவங்களுக்கெல்லாம் அவள் என்ன செஞ்சிருக்கிறா? தயை செய்திருக்கிறா. ஒருவேளை அவர்கள் மரண படுக்கையில் இருக்கும்போது அவர்களுக்கு அவள் உதவி செய்திருக்கலாம். அவர்கள் நன்றாக இருக்கும்போது அவர்களுக்கு முடிந்த உதவிகளை அவள் செய்திருக்கலாம். அநேகர் பாருங்க, தன்னுடைய அம்மா அப்பா குடும்பத்தை ரொம்ப நேசிப்பாங்க. அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு என்ன வேணால் செய்வாங்க. ஆனால் கணவருடைய குடும்பத்தாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு உதவி செய்ய மாட்டாங்க. மாமியார் வீட்டுக்கு வராங்கன்னொன்னே ஐயோ அம்மா அது வருது அப்படின்னுடுவாங்க. என்ன செய்வது கிடையாது? நேசிக்கிறது கிடையாது. தயை செய்வதில்லை. உன்னை நீ நேசிப்பது போல. யாரை நேசிப்பது போல? உங்கள் குடும்பத்தை எப்படி நேசிக்கிறீங்களோ அதே போல் உங்களுடைய கணவர் குடும்பத்தை நீங்கள் நேசிக்கணும். ஒரு அந்நிய தேசத்து பெண், அவள் தன் கணவர் வீட்டை நேசிக்கிறாள். அழகாக நகைமை சொல்கிறா பாருங்க, மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல.
தன் மாமியாருக்கு அவன் என்ன செஞ்சிருக்காவ? தயை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் யாராவது உங்களுடைய மாமியாருக்கு தயை செய்யாதிருந்தால் உங்கள் மாமியாருக்கு நீங்கள் தயை செய்யுங்கள். ஒருவேளை அவங்க பொல்லாதவங்கம்மா, அவங்க கோபக்காரங்கம்மா, அவங்க என்னை நேசிக்க மாட்டாங்கம்மா, அவங்க என்னை சண்டை போடுவாங்கம்மா, என்னை சபிப்பாங்கம்மா, அது நமக்கு தேவையில்லை. அந்த மாமியார் யார்? உன்னுடைய தாய் ஸ்தானம். தாய் அவங்க. உன்னால் முடிந்ததை அவர்களுக்கு நீ செய், தயை செய். அல்லேலூயா. உன் குடும்பத்தாருக்கு உன்னால் முடிந்த தயையை பிறருக்கு செய்யுங்கள். அதான் சொல்றால், நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யாதிருப்பது பாவம் என்று வேதம் சொல்லுது. உங்களுக்கு நன்மை செய்ய முடியும், நான் முடியாததை சொல்லவில்லை, முடித்ததை சொல்லுகிறேன். நன்மை செய்ய முடியும். முடியும் போது நாம் அதை பிறருக்கு செய்யாது இருக்கக்கூடாது. அதன் வேதம் சொல்லு, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. ஹல்லேலூயா. நன்மை, தயை, நன்மை செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். அதான் ஏன் சொல்லுகிறார், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர சொன்னான், என்ன செய்ய? அவனுக்கு 2 மைல் தூரம் போ. நன்மை செய்ய நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பாருங்க, அவள் தயை செய்ததுனால அவளுக்கு என்ன கிடைச்சது பாருங்க. அதே 1:8 கடைசிலுக்கு, தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. ஹல்லேலூயா. நீங்க தயை செய்தா உங்களுக்கு தயை கிடைக்கும். நீங்க பிறருக்கு தயை செய்யும் போது கர்த்தர் நமக்கு தயை செய்வார். ஹல்லேலூயா. தயையை தேவன் தருவார் நமக்கு. என் தயையெல்லாம் உனக்கு உண்மையாக கடந்து போக பண்ணினேன்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தருடைய தயை நமக்கு கிடைக்கும். இப்போ மருமகளை பற்றி சொல்லி கொண்டு இருக்கிறேன். மருமகளாகிய ரூத் என்ன செய்தால்? தன் குடும்பத்துக்கு தயை செய்கிறாள். ஹல்லேலூயா. அநேக பெண்களை நான் கேள்விப்படும் போது வருத்தப்படுகிறேன். தன்னுடைய கணவர் வீட்டில் உள்ளவர்கள் வரும்போது அவர்கள் கவனிப்பது இல்லை, அவர்கள் நேசிப்பதில்லை, அவர்களை ஒரு அந்நிய நபராய் நினைத்து அவர்களை போஷிக்கிறார்கள். அது தவறு என்று வேதம் சொல்லுகிறது. நீ உன் குடும்பத்தாருக்கோ நீ பிறருக்கு தயை செய்யும் போது கர்த்தர் உனக்கு தயை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தயை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் நம்மகிட்ட யாரெல்லாம் பழகுறாங்களோ அவர்கள் மூலமாய் நமக்கு தயையை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷ தயவு 2:54 சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும். மனுஷ தயவு வேணுமா வேண்டாமா? வேணும். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மனிதர்களுடைய தயவு கட்டாயம் தேவை. அவங்க ஏதோ ஒன்றை அவங்க வாங்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது. உங்களால் உதவி செய்ய முடியுமானால் என்ன செய்யுங்க? நீங்கள் உதவி செய்யுங்கள். ஹல்லேலூயா. தயை செய்ததனால் அவளுக்கு தயை கிடைக்கிறது. அதான் நீதிமொழிகள் 11:27 சொல்லப்பட்டிருக்கு, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். நன்மை என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையா நன்மை செய்யணும் பிறருக்கு. நான் எப்படி இவங்களுக்கு நான் உதவி செய்ய முடியும்? ஜெப உதவி செய்யலாம், ஒருவருக்கு ஆலோசனை உதவி கொடுக்கலாம், நீங்கள் ஒருவருக்கு தேவனுடைய அற்புதங்களை சொல்லி அவங்களுக்கு உதவி செய்ய வைக்கலாம், பண உதவி செய்யலாம். இந்த பண உதவியில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பொருளாதார உதவி செய்யலாம், ஆகார உதவிகள் செய்யலாம். இல்லாதவர்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் ஆகார உதவி. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு உதவி உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த உதவியை செய்யுங்க. நன்மையை எப்படி செய்யணுமா? ஜாக்கிரதையாய் தேடுகிறவன் தயையை பெறுவான். ஹல்லேலூயா. நன்மை செய்வதில் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா நன்மை செய்யணுமா? அவனுக்கு தேவன் தயவை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அது நீதிமொழிகள் 13:15 நற்புத்தி தயையை உண்டாக்கும். நல்ல புத்தி இருக்கணும், கெட்ட புத்தி இருக்கக்கூடாது. யார்கிட்ட எதை பிடுங்கலாம், யார்கிட்ட எதை அபகரிக்கலாம், யாரை குறை சொல்லலாம். சிலரெல்லாம் குறையாகவே பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? அவங்கள லிட்ரலாக பார்க்க மாட்டாங்க, குறையாகவே பார்ப்பாங்க. கெட்ட புத்தி. தேவன் நமக்கு என்ன புத்தி தரணுமா? நற்புத்தி. நற்புத்தி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குமா? தயை உண்டாக்கும். நல்ல புத்தி இருக்கணும். புத்தியில் அந்தகாரம் வந்துடக்கூடாது, புத்தி கெட்டு போயிடக்கூடாது, புத்தி இல்லாத ஸ்திரீயா போயிடக்கூடாது. புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் தன் கட்டின வீட்டை இடித்து போடுகிறாள். புத்தி இல்லாத 5 கன்னிகைகள், அவங்களுக்கு விளக்கில் எண்ணெய் இல்லை, கைவிடப்படுறாங்க. புத்தி இல்லாத மனுஷன் அவன் மண்ணிலே வீட்டை கட்டி பெருமழை வந்த உடனே அந்த வீடு அழிஞ்சு போயிடுது. ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சார்
புத்தி இல்லாமல் நான் கட்டின பாபிலோன் என்று சொல்லி பெருமைப்பட்டான். அவன் மிருகத்தை போல மாறினான். பின்பு புத்தி வருகிறது, அவனுக்கு சிம்மாசனமும் வருகிறது. ஹல்லேலூயா. புத்தி ரொம்ப முக்கியம். நல்ல புத்தி இருக்கணும். நற்புத்தி இருந்தால் தான் நமக்கு தயை கிடைக்கும். அதே நீதிமொழிகள் 21:21 நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைகிறான். எதை பின்பற்றணுமா? நீதியையும் தயவையும் பின்பற்றும் போது எது கிடைக்குது? ஜீவன், நீதி, மகிமை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீதிமொழிகள் 11:17 தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான். தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு எதை செய்கிறானா? நன்மை செய்கிறான். பிறருக்கு தயவுள்ளவங்களா மாறுங்க. ரூத் தயவுள்ளவளா இருந்ததினால அவள் எதை பெற்றுக்கொண்டாள்? அவள் தயவை பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. அடுத்ததாக மூன்றாவதாக ரூத் 1:16 இந்த ரூத் யார்? பின்பற்றுபவள். நான் உம்மை பின்பற்றாததை குறித்து என்னோடு பேச வேண்டாம். ரூத் ஒரு தேவ பிள்ளையை பின்பற்றுகிறாள். நம்ம யாரை பின்பற்றுறோம்? யோசிச்சு பாருங்க. அநேகருக்கு சினிமா நடிகர்கள் தான் பின்பற்றுதலாக இருக்கிறது. அவங்கள போல ட்ரெஸ் பண்ணணும், அவங்கள போல என்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும். ஒரு மகளை திருமணம் பண்ணி கொண்டு வந்தாங்க. அங்கே குடும்ப பிரச்சனை. அப்போது அந்த மகள் தன் கணவரை பார்த்து சொல்கிறா, பார் அந்த படத்தில் இப்படிலாம் பண்ணுறாங்க, என் கணவருக்கு அப்படிலாம் என்னை பண்ண தெரிய மாட்டேங்குது, என்னை வைத்துக்கொள்ள தெரிய மாட்டேங்குது, என்னை நேசிக்க தெரிய மாட்டேங்குது. எதை தான் பின்பற்றுறாங்க அவங்க? ஏதோ ஒரு சினிமா காட்சிகளை பின்பற்றுறாங்க. இந்த சினிமாவில் நடக்கிற மாதிரி எங்கள் குடும்பத்தில் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, இதை மாதிரி என் மாமியார் எனக்கு அடங்க மாட்டேங்கிறாங்களே, இதே போல் என்னுடைய கணவர் என்னை தாங்க மாட்டேங்கிறாரு. இப்படி தான் அநேகருக்கு என்ன வருது? சினிமாவில் நடக்கிற மாதிரி கற்பனை போகுது. ஹல்லேலூயா. சினிமா கற்பனை ஆபத்து. ஹல்லேலூயா. அது நிஜம் அல்ல, அது ஒரு நிழல். அநேகர் நிஜத்தை பார்க்காமல் நிழலை பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இவரை மாதிரி ஒரு கணவன் வரமாட்டாரா? இந்த ஆக்டர் மாதிரி கலராக இருக்க மாட்டாரா? இப்படித்தான் நிறைய பேருடைய மனது போய் கொண்டு இருக்குது. அடிமைத்தனம் சினிமாவுக்கு. இதை எதை சொல்ல வரேன்னா, பின்பற்றுவதை குறித்து எதை பின்பற்றுறாங்க அவங்க? ஏதோ ஒரு உலக காரியத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. இந்த ரூத் பாருங்க, கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளையாகிய தன் மாமியாரை பின்பற்றுகிறாள். இந்த மாமியார் சாதாரண நபர் கிடையாது, அவள் தேவனுடைய பிள்ளை. பாருங்க, ஒரு மாமியாரை பிடிச்சிட்டு ஒரு மருமகன் நான் போகிறேன்னு சொன்னான்னா இந்த மாமியார் எந்த அளவுக்கு வாழ்ந்திருப்பா பாருங்க. எந்த அளவுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை, எந்த அளவுக்கு ஜபமுள்ள வாழ்க்கை. அதனால தான் அவளுக்கு தெரியுது, எங்கள் அம்மா அப்பாவை விட இந்த நகோமியிடத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த நகோமி வணங்குகிற கடவுள் வித்தியாசமுள்ள கடவுள் என்பதை அவள் கண்டு கொண்டதுனால தான் நகோமியை மாத்திரமல்ல, நகோமியுடைய தேவனையும் அவள் பின்பற்றுகிறவளாய் மாறிவிட்டாள். ஹல்லேலூயா. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்படியாக அவள் பின்பற்றுகிறவளாக அவள் காணப்பட்டாள். எலிசா பாருங்க, எலியாவை பின்பற்றி கொண்டே இருந்தான். நீ எங்கே போகிறீரோ அங்கே நானும் வருவேன். எலிசா எலியாவை பின்பற்றுகிறான். மோசேவை யோசுவா பின்பற்றுகிறான். கிடைத்தது என்ன? எலியாவுடைய அந்த இரட்டத்தனையான அபிஷேகம் எலிசாவுக்கு வந்தது. ஒரு தேவ மனிதனை, ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை பின்பற்றும் போது கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன? அந்த எலியாவுடைய இரட்டத்தனையான அபிஷேகம் எலிசாவுக்கு வந்தது. மோசேவுடைய அந்த தலைமைத்துவம், அந்த லீடர்ஷிப், ஜனங்களை நடத்துகிற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? சிலர் இந்த அறக்குறையான ஆட்களை பின்பற்றுவாங்க. நாம் யாரை பின்பற்றுகிறோம்? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க வல்லமையாக எழும்புறாங்களா, அவங்கள பின்பற்றலாம். அதனால தான் பவுல் சொல்லுகிறார் 1 Corinthians 11:11 நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்ன செய்யுங்க? என்னை பின்பற்றுங்கள். யாராவது வைராக்கியமாக ஆண்டக்காக எழும்புறாங்கன்னா அவங்கள பின்பற்றலாம்ல. யாராவது ஒருத்தங்க நல்ல உபவாசத்தை ஜெபிக்கிறாங்கன்னா அதை பின்பற்றலாம்ல. யாராவது நல்ல குணங்கள் நிறைந்து கனிகள் உள்ள வாழ்க்கை வாழ்றாங்கன்னா அதை பின்பற்றலாம்ல. ஹல்லேலூயா. பின்பற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
தவறுகளை பின்பற்றக்கூடாது, நல்லவைகளை பார்த்து பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. அதை வெளிப்படுத்த 14:4 சொல்லப்பட்டிருக்கு, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிற கூட்டம் தான் இந்த கூட்டம். ஆட்டுக்குட்டியானவர் இயேசு எங்கெல்லாம் போகிறாரோ அவர் எல்லா தெருக்கள், கிராமம், ஊர், மலை, வனாந்தரம், கடல் வழி பயணம், எல்லா இடமும் அவருடைய கால்கள் போனது. அவரை பின்பற்றுகிற கூட்டமாய் தேவன் நம்மளை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. பின்பற்ற வேண்டும், கர்த்தருடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பின்பற்ற வேண்டும், அவர் கொடுத்த ஆலோசனையை பின்பற்ற வேண்டும், அவர் கொடுக்கிற உபதேசங்களை பின்பற்ற வேண்டும். பின்பற்றுறவங்களா நம்மளை கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா, அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின்படி நடத்திடுவேன். எங்கள் தேவனா எங்கள் தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா, அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவேன். தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுவேன், வேலையில் ஆசீர்வதிக்கப்படுவேன், தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுவேன், வேலையில் ஆசீர்வதிக்கப்படுவேன். எந்த வீட்டில் ஆகாரம் குறைவதில்லை, அவசியங்கள் ஒன்றும் தடைபடாது. எந்த வீட்டில் ஆகாரம் குறைவதில்லை, அவசியங்கள் ஒன்றும் தடைபடாது. எங்கள் தேவனா எங்கள் தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா, அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவேன். அகன்றுவிடும் எனக்கு எதிரான ஆயுதமெல்லாம் ஒன்றுமே வாய்க்காமல் அகன்றுவிடும். எந்த ஆரோக்கியம் கர்த்தர் கரங்களிலே, எந்த சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த ஆரோக்கியம் கர்த்தர் கரங்களிலே, எந்த சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். பாடுவோம். எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா, அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடத்திடுவேன். எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா, அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடத்திடுவேன். கடன் வாங்க என்னை அவர் விடவே மாட்டார், கொடுத்திட தேவன் எனக்கு செல்வம் தருவார். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம்.
என்னை அவர் விடவே மாட்டார். கொடுத்திட தேவன் செல்வம் தருவார். கடன் வாங்க என்னை தேவன் விடவே மாட்டார். கொடுத்திட எனக்கு செல்வம் தருவார். உயர்வு என்றும் நான் அடைந்திடுவேன். உன்னதங்களில் மகிமைப்படுத்திடுவார். உயர்வு என்றும் நான் அடைந்திடுவேன். உன்னதங்களில் மகிமைப்படுத்திடுவார். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா. அவர் வசனம் போல நான் செய்வேன். அவர் வழியின் படி நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா. அவர் வசனம் போல நான் செய்வேன். அவர் வழியின் படி நடந்திடுவேன். ஹalleluya. Rock City AG Church. Service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.